மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுக்காக உழைப்பை வழங்கும் என் கடமையை என்றும் தொடர்வேன் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி காலையில் வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தலை சுற்றல் ஏற்பட்டதற்கு அவரது இதய துடிப்பு சீரற்று இருந்ததே காரணம் என மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது. இதய இடையீட்டு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் செங்கோட்டுவேலு தலைமையிலான மருத்துவ குழுவின் பரிந்துரைப்படி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதய துடிப்பை சீராக்குவதற்கான சிகிச்சை கடந்த 24ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோ பரிசோதனையில் வேறு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பது உறுதியானது. மேலும் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு மற்றும் கட்சிப் பணிகளை அவர் மேற்கொண்டார். ஒரு வார சிகிச்சைக்கு பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு திரும்பினார். முதலமைச்சர் ஸ்டாலின் முழுமையாக குணமடைந்து விட்டார் என்றும் 3 நாட்களுக்கு பின்னர் முதலமைச்சர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. வீடு திரும்பிய பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அக்கறையுடன் விசாரித்து நலம் பெற வாழ்த்திய அனைத்து அரசியல் இயக்க தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நீதியரசர்கள், அரசு அதிகாரிகள், திரைக்கலைஞர்கள், உடன்பிறப்புகள் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்து தான் விரைந்து நலம் பெற உறுதுணையாய் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உங்களுக்காக உழைப்பை வழங்கும் என் கடமையை என்றும் தொடர்வேன் என்று பதிவிட்டுள்ளார்.